ஏனோ தானோ அப்படின்னு சமைக்கிறது கிடையாது சமையல். நாமளும் சாப்பிட்றோம், நம்ம குழந்தைகளும் சாப்பிட்றாங்க, கணவரும் சாப்பிட்றாங்க. இன்னும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த உணவு நம்ம பரிமாற போகிறோம் அப்படின்னும் போது அது நமக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரணும். அந்த அளவுக்கு நம்ம சமையல் அப்படின்றத செய்யணும். முக்கியமாக அரிசி நாம் அளக்குறோம் அப்படின்னா குவியலாக எடுத்து அளக்கணும். டம்ளர் பயன்படுத்தக்கூடாது, ஏதாவது கப்பு அளவுக்கிறதுக்கு கப்பு பயன்படுத்தக்கூடாது. ஆழாக்கு அப்படின்றத பயன்படுத்துகிறோம். பழைய காலத்துலாம் படியெலாம் வச்சுருப்பாங்க, அது கூட பயன்படுத்திக்கலாம். நாம் சின்ன குடும்பம் அப்படின்னும் போது உங்களுடைய குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆழாக்கு அப்படிங்கிறது, படி அப்படிங்கிறது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அரிசி நல்லா குவியலாக அப்படி அளந்து அப்படி எடுத்து போடணும். அதை தலை தட்டி அப்படி ஆட்டிட்டு அப்படிலாம் போடக்கூடாது. குவியலாக எடுத்து போடணும் முதல்ல. அடுத்தது போட்ட அரிசியிலேருந்து பாத்திரத்துலேருந்து ஒரு 2 அரிசி எடுத்து மறுபடியும் மூட்டையிலையோ இல்லை அந்த அரிசி ட்ரம்லையோ போட்டுக்கணும்.